மேசராசி அன்பர்களே, வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த மாதம் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. ராசிநாதன் வலிமை பெறுகின்ற மாதம். ராசிநாதன் நல்லா இருந்தாலே உங்கள் மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மை. ஏன்னா செவ்வாய்ங்கிறது கோபக்காரகன் தான். நல்ல விஷயத்துக்காக கண்டிப்பாக, அதாவது ஏதாவது ஒரு தீங்கு செய்து தப்பாக செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக கோபப்படக்கூடிய அமைப்பு, அது நல்லதுக்காக கோபப்படக்கூடிய அமைப்பு. சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். எதையும் சாதிக்கணுங்கிற எண்ணம் என்பது உங்கள் ஆழ் மனதில் தோன்றும். ஏன்னா ராசிநாதன் வலிமையாக இருக்காரு, சாதனை புரியணுங்கிற எண்ணம்ங்கிறது இருக்கும். இதுவரைக்கும் ஒரு முடிவை எடுக்க முடியல அப்படின்னு இருக்கவங்க கூட இப்போ ஸ்ட்ராங்காக முடிவெடுப்பீங்க. ஏன்னா ராசிநாதன் வலிமை அல்லவா, லக்னநாதன் வலிமை அல்லவா, எதையும் செய்யலாம் என்கின்ற எண்ணம் உங்கள் ஆழ் மனதில் தோன்றும். என்ன தடை இருந்தாலும் அந்த தடை விலகப்படுகிறது இந்த மாதம். 2ஆம் அதிபதி, அதாவது குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல, அதாவது 2க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவோட சேர்ந்திருக்கு. அப்போ தனத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தனம் என்பது, பொருளாதாரத்தில் ஏற்றம் என்பது உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் அல்லது பேச்சை வைத்து பிழைக்கக்கூடிய துறைகள் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் வைகாசி மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு திக்பலம் அடைகிறது. சுக்கிரன் 4ஆம் இடத்தில் வலிமை பெறுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? தனம் பெருக போகிறதுன்னு அர்த்தம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்ய போகிறீர்கள் என்று அர்த்தம். சுகத்துக்காக, உங்களுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தனம் தன்னை போல தேடி வரக்கூடிய அமைப்பு. அதாவது உங்களுடைய வீடு, வண்டி, 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம் அல்லவா, அதை வாங்குவதற்கு, அதை சார்ந்த விஷயத்துக்கு பணம் உங்களுக்கு வரும். 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்திருக்கார். என்ன சார் பலன்? சூரியனை போல பேசுவீங்க, தன்னம்பிக்கையுடன் பேசக்கூடிய தன்மை, அதிகாரத்தன்மையில் இருக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். மற்றபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை இந்த மேசராசி அன்பர்கள். அதுவும் 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம். அங்கே குரு இருக்கார். பாக்யாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். ரைட். புதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி புதன் பகவான் அந்த மிதுனத்துக்கு, இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதன் மிதுனத்துக்கு வந்து அமர்ந்து அங்கே ஆட்சி பலம் அடையுது. அப்போ 3ஆம் இடம் என்பது என்ன? தைரிய வீரியம், பராக்கிரம். அதாவது ஒரு ஏற்கனவே ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலம், இப்போ 3க்குரியவன் வலிமை பெறுகிறது. அப்போ 1, 3 சேர்ந்தாலே உங்கள் முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதம் இந்த மேசராசி என்பவர்களுக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா 1க்குரியவன் வலிமையாக இருக்கார். 3ஆம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் அதிபதி வலிமை பெறும்போது தடைகள் அத்தனையும் விலகப் போகிறது. எண்ணம் போல் வாழ்வு. உங்கள் முயற்சிகள் வெற்றியடைய போகிறது. எந்த முயற்சிக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த மேசராசி என்பவர்கள், அது சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பாக நிகழும். அதில் மாற்று கருத்து இல்லை. பிரயாணங்கள் ஏற்படுத்தும். பிரயாணங்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கும். கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு துறையில் நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ என்ன அர்த்தம்? பத்திர பதிவு நிகழக்கூடிய அமைப்பு என்பது இந்த மேசத்துக்கு நிச்சயமாக உண்டு. சார் எப்படி சார் சொல்றீங்க? 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது, 4ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்து அமரப்போகிறார் இந்த வைகாசி மாதம் 25ஆம் தேதி. அப்போ 4ஆம் இடத்தில் சுக்கிரன், வீட்டுக்கு காரக கிரகம் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வீட்டு பத்திரப்பதிவு அல்லது இடம் பத்திரப்பதிவு அல்லது வாகன பதிவு, ஸோ இந்த மாதிரி வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு. அப்போ யாரெல்லாம் அதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற உங்கள் மனசில் இருக்கிறதோ அவர்கள் 100% செயல்படுத்தலாம். அதில் எந்த தடையும் இருக்க போவதில்லை இந்த மேசராசி அன்பர்களுக்கு.
ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம். அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி எங்க இருக்கார்? 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ குழந்தைகளுக்கு உங்க பணம் செலவாகும் அர்த்தம். அப்போ குழந்தைகளினுடைய படிப்புக்காக உங்களுடைய பணத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்பு, குழந்தைகளினுடைய கல்விக்காக அல்லது உயர்கல்விக்காக அந்த பணம் கண்டிப்பாக போகும். அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது என குருவும் 4ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார். எப்போ? வைகாசி மாதம் 19ஆம் தேதி. அப்போ குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ஆட்சி பலம் வலிமை பெறுகிறது. அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள்னு அர்த்தம். குழந்தைகளிடம் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விலகப் போகிறதுன்னு அர்த்தம். குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. ஏன்னா நிறைய பேர் நிறைய எண்ணங்கள் வைத்திருப்பீர்கள். குழந்தைகளுக்கு அது செய்யணும், இது செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுங்கிற உங்கள் எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது இந்த மேசராசி என்பவர்களுக்குங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம். அடுத்து 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி யாரு? புதன். அந்த புதன் வந்து வலிமை பெறப்போகிறது. அப்போ 6ஆம் இடம் வலிமை பெறுகிறதுனா கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்போ கடனை வாங்குவீங்க. அந்த கடனை சுப கடன்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை மைண்டில் வச்சுக்குங்க. அப்போ கடன் வாங்கக்கூடிய தன்மை இருக்குது. எதிர்ப்புகள் உண்டாகுமானா உண்டாகும், போராட்டம் உண்டாகும், அதில் வெற்றியும் கிடைக்கும். 6ஆம் இடம் வெற்றியை குறிக்கும். அப்போ 6ஆம் அதிபதி வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம். 6ஆம் இடம் வலிமை பெற்றால் உங்களுக்கு வேலை உண்டுன்னு அர்த்தம். வேலை ஸ்ட்ராங் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ வேலை இல்லாத இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் வேலை கிடைக்க போகிறது, அல்லது வேலையில் மாற்றங்கள், ப்ரமோஷன், இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய மேசராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கும். ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அல்லது ஏற்கனவே அந்த நிகழ்வுகள் இருக்கின்றவர்கள், அல்லது ஒரு சிலருக்கு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இப்படி சுப விஷயங்களில் கலந்து கொள்வதற்குண்டான அமைப்புகள் உங்கள் உறவினர்கள் உங்களுக்கோ உங்கள் சகோதரர்களுக்கோ இல்லை இரத்த பந்த உறவுகளுக்கோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் என்பது மிகுதியாக இருக்கிறது. சார் ஏற்கனவே எனக்கு ஒரு வழக்கு இருக்குது சார், ஒரு பிரச்சனை இருக்குது சார், நீண்ட காலமாக எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு வழியோடு இருந்து கொண்டிருக்கேன், ஒரு இடம் விற்பனையாக மாட்டேங்குது, இந்த இடம் விற்றாதான் நம்ம இன்னொரு வேலையை நம்ம பார்க்க முடியும், இந்த இடத்த விற்று இன்னொரு வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறேன், அல்லது இடமே விற்க மாட்டேங்குது, இந்த மாதிரி வழிகள், அல்லது ஒரு வழக்கு இருந்துகிட்ருக்கு சார், வழக்கு எப்போ சார் எனக்கு முடியும், அட்டடா 1 வருஷமாக இருக்குது, 2 வருஷமாக இருக்குது, வழக்கு விலகப் போகிறது. ஏன்னா குரு பெயர்ச்சி அடைந்தவுடன் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் வந்து அமர்ந்தவுடன் தனது 5ஆம் பார்வையாக எங்க பார்க்கிறார்? 8ஆம் இடத்தை பார்த்துறார். 8ஆம் இடம் என்பது வலிவேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடத்தை பார்க்கும்போது அந்த குரு எங்க பார்க்கிறாரோ அந்த இடத்தை நல்லபடியாக பண்ண போறாருன்னு அர்த்தம். அங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்க போகிறதுன்னு அர்த்தம். அல்லது அதனுடைய இதை வந்து விளக்க காத்து கொண்டிருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போது அந்த வலிகள், வேதனைகள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ நல்ல செய்திகள், நல்ல விதமான மாற்றங்களை தர காத்து கொண்டிருக்கிறது. 8ஆம் இடம் என்பது தூரதேச பிரயாணங்கள். அப்போ வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசத்துக்கு போகணும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள், அல்லது ஒரு இடமாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருப்பவர்கள், ஒரு சேஞ்சஸ் வேணும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள், அல்லது நான் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், அல்லது வேற மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணும், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மேசத்துக்கும் இது நல்ல விதமாக அமையக்கூடிய தன்மை. பாக்யாதிபதி உச்ச பலம் அல்லவா? அப்போ உச்ச பாக்கியத்தை அடையணும் அல்லவா நீங்க? அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் அதில் ஒரு பெயரையும் புகழையும் ஒரு பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்கான பாதைகள், அதற்கான ரூட் உங்களுக்கு இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும்.
அந்த பார்த்து தெரியும், இந்த ரூட்டில் நம்ம போகணும், இல்லைன்னா அதற்குண்டான அந்த இது உங்களுக்கு தேடி வரும். அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்கிறேன். 10க்குரியவன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 12ல் இருக்கார். 10க்குரியவன் விரயத்தில் இருக்குது. நிறைய பேர் விரயம், தொழில் விரயம், வேலை விரயம் அப்படி இருக்குது, டென்ஷனாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது. ஸோ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. சார் என்னுடைய கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் எப்போ சார் விலகும், வேலையில் ஒரே அழுத்தமாக இருக்குது, ஒரே டென்ஷனாக இருக்குது, ஒரே தொந்தரவாக இருக்குது, இப்படியெல்லாம் மனதார அதை நினச்சிட்டு ஒரு மாதிரி தன்மையில் இருக்கின்ற இந்த மேசத்துக்கெல்லாம் சரி செய்யப்படுகிறது. சார் எப்படி சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், குரு நேர சனி பகவானை பார்க்குறார் அல்லவா, அந்த சனி என்பது உங்களுக்கு தொழில் காரகன் அல்லவா, குருங்கிறது யாரு? உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா. அப்போ பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவானை பார்க்கிறார். அப்போ 9, 10 கனெக்ட் ஆகுது அல்லவா. அப்போ தர்ம கர்மாதிபதி ஒரு யோகம் கிடைக்க வேண்டும் அல்லவா. அப்போ தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், அதிலிருந்து வந்த கஷ்டங்கள் நீக்குவதற்குண்டான தன்மைகளை தருகிறது. அப்போ வைகாசி மாதம் மேசத்துக்கு ஏற்றத்தையும் உயர்வையும் ஒரு அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு.